நாட்டியமானவர்கள் செல்வி மகதி நாகராஜன், லயகிரி நாட்டியாலயா திருப்பூர் மற்றும் செல்வி ஐஸ்வர்யா சுரேஷ் கிறிஸ்டிய நாட்டியாலயா திருப்பூர் இவருடைய பர்த்டே நிகழ்ச்சி இன்னும் நேரத்தில் ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்ச்சி 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை நடைபெறும். ராதே கிருஷ்ணா. திருச்சி ஸ்ரீராம் பஜன் மண்டலியின் 36ஆம் ஆண்டு ஸ்ரீ ராதா மாதவ கல்யாண மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிற இவ்வினிய தருணத்தில் செல்வி மகதி மற்றும் செல்வி ஐஸ்வர்யா இருவரும் இணைந்து பரதாஞ்சலியாக பகவானின் பாதார விந்தங்களில் நாட்டிய புஷ்பங்களாக சமர்ப்பிக்க உள்ளனர். இவ்வரிய வாய்ப்பினை இக்குழந்தைகளுக்கு நல்கிய ஸ்ரீராம் பஜன் மண்டலி உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களது இதயம் கனிந்த நமஸ்காரங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தோடையமங்கலம், ராகமாலிகாவில் அமைந்த தோடையமங்கலம். பஜனை சம்பிரதாயத்தில் மங்கள பாடலாக விஷ்ணு மற்றும் ராமனை போற்றும் சொற்களில் நிறைந்ததாக பகவானின் நாமங்கள், புகழ்ச்சிகள், கண்டம், மிஸ்ரம், ஆதி என்று வெவ்வேறு தாள வகைகளில் மாறி மாறி நடனத்திற்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ள பாடல். சித்த சுத்தி அளித்து பகவானை கொண்டாடும் மனோபாவத்தை கலந்து அனைவருக்கும் அளிக்கக்கூடிய மங்களத்தை நல்கிடும் தோடைய மங்களம் இதோ இப்போது. जय विभीषण चरण जय सरोरुग चरण जय दीन करुणा जय 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 जानकी रमण जय विभीषण चरण जय सरोरुग चरण जय
முக்கியமான நடன உருப்படி சப்தம். சப்தம் என்றால் சொல் என்று பொருள். சொற்களும் நடன அசைவுகளும் கலந்து வரும் பாரம்பரிய வகைக்குள் சப்தம் முக்கிய இடத்தை வகிக்கிறது. கோகுலாம்புதி சந்திர சுந்தர கோபிகா ஜன பிருந்த சுபகர என்ற கிருஷ்ணரின் லீலைகள் மற்றும் பெருமைகள் உள்ளடக்கியது இந்த சப்தம். சந்திர பிம்பம் போன்ற மந்தகாச புன்னகை ததும்பும் கண்ணன் கோவிந்தன் அவனை சந்ததமும் பஜிப்பதால் நாம் அழைக்கின்ற குரலுக்கு செவிமடுத்து தாமசமின்றி கணசியாமள கண்ணன் வந்திடுவான். வந்தும் விட்டான். இதோ இங்கு நம் கண்முன்னே அலங்கார பூஷணனாக கொலுவீற்றிருக்கும் கோகுல கண்ணனை புகழ்ந்து பாடும் ஆடல் இப்போது. தத்தையாத்தையும் தத்தத்தாம் தாத்தை தத்தத்தாம் தத்தையாத்தை தத்தத்தாம் தலங்குதும் ததிங்கினதும் ததனதல் தன தஜோனு ஜுன்னு தின்னி தத்தோம் தன்னத்தின்ன ததிமி தின்னி தத்தை கோகுலாம்புதி சந்திர சுந்தர கோபிகா ஜன பிருந்த சுபகர கோபவேஷ தராபயங்கர கௌகலிம் சுந்தர கோபிகா ஜன பிருந்த நூதபத கோபவேஷ தராபயங்கர கௌகலில் சுகுணாகர கௌகலில் சுகுணாகர ததிகினதும் ததனதல் தன தஜொனு ஜொனு திவி தத்தும் தனகின ததிவி தினி கிட்ட மந்தஹாசமு பாதவில்தமு குந்த மாதவ நந்தகாமுனி பிருந்தனுத கோவிந்த வந்த்யுட சந்ததம் புனஜல் தூர மல்தஹாசமு பாதவில்த முகுந்த மாதவ நந்தகாமுனி பிருந்தனுத கோவிந்த வந்த்யுட சந்ததம் புனஜல் தூர தலங்குதும் ததிங்கினதும் ததனதல் தன தஜொன்னு ஜொன்னு தினிர தோந்தனகின ಚಾಲನಿನು ನೇ ಕೋರಿ ವಚಿತಿ
ಜರರಸಿಕ ಶಿರೋಮಣಿ ಇಗನೇಲ ತಾಮಸಯಲರ ಘನಶ್ಯಾಮಳ ತಾಳಜಾಲರ ಜಾಲ ನಿನ್ನುನ್ನೆ ಕೋರಿವಚಿದೆ ಜರರಸಿಕ ಶಿರೋಮಣಿ ಇಗನೇಲ ತಾಮಸಯಲರ ಘನಶ್ಯಾಮಳ ತಾಳಜಾಲರ ಘನಶ್ಯಾಮಳ ತಾಳಜಾಲರ ಘನಶ್ಯಾಮಳ ದಳಜಾಲರ ದಲಂಕುದುಂ ತದಿಗಿನದುಂ ತದಣದಲ್ದಣ ತಜೋಣು ಜೋಣು ದಿಮಿರತ್ತೋಂ ದಣ್ಣಗಿಣ ತದಿಮಿ ದಿಮಿಗಿಟ ಕುಂಕುಮಾಂಗಿತ ಕುಂಭಕುಜದರ ಗೌಗುಗಲ್ದರ ಇಲ್ಜುಗದರ ಕೊಮ್ಮರ ನೀನು ಕೋದೆ ಚೇರ ಕರುಣಿಲ್ ಚರ ದೇವರ ಕುಂಕುಮಾಂಗಿತ ಕುಂಭಕುಜದರ ಕೌಬುಗಲ್ದರ ಇಲ್ಜುಗದರ ಕೊಮ್ಮರ ನೀನು ಕೋದೆ ಚೇರ ಕರುಣಿಲ್ ಚರ ಕೃಷ್ಣ ದೇವರ ಕರುಣಿಲ್ ಚರ ಕೃಷ್ಣ ದೇವರ ಕರುಣಿಲ್ ಚರ ಕೃಷ್ಣ ದೇವರ ದಲಂಕುದುಂ ತದಿಗಿನದುಂ ತದ್ದಿನ್ನಂ ತಗುಂದನಿಗಿಡ ತಗ ತಗದಿನ್ನಂ ತಗುಂದನಿಗಿಡ ತಗದಿದ್ದಿನ್ನಂ ತಗುಂದನಿಗಿಡ ತಗ ದಲಂಕುದುಂ ತಗದದಿಗಿನದುಂ ತದಯ್ಯಾದೆಯುಂ ತತ ತಾ పదని సాని దని సని దబ పదమ్మ బగ్గమ పదని గారి మగరి పామ பதனி பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதானி பார்க்கடல் அலை மேலே பாம்பனையில் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா That's the
பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா நீ. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையில் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. உந்தன் பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி, பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி, கதி பெறவே ஞானம் நீதா தேவா. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையில் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. உந்தன் பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி, கதி பெறவே ஞானம் நீதா தேவா. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையில் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்தஜாம நேரத்திலே அவதரித்தோடே. ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்தஜாம நேரத்திலே அவதரித்தோடே. ஆயர் பாடி மேவிய யசோதை நந்தலாலா. ஆயர் பாடி மேவிய யசோதை நந்தலாலா. 10,000 கோபியர் பரமானந்தலோலா. 10,000 கோபியர் பரமானந்தலோலா. புவாரம் தீர்த்த பாரத போர் முடித்த சீலா. புவாரம் தீர்த்த பாரத போர் முடித்த சீலா. கோபால கிருஷ்ணனானாதி மூல பரிபாலா. கோபால கிருஷ்ணனானாதி மூல பரிபாலா. கிருஷ்ணவதாரம் கொண்ட சீலா. ராஜீவ நேத்ராய ராகவாய நமோ. அமைதி ததும்பும் முகமும் ஜானகி வல்லபனும் கோதண்டத்தை கையில் ஏந்தியவனுமான ராமன் கண்ணனாக இங்கேதான் வீற்றிருக்கிறான். தசரதனின் செல்ல மைந்தனான ராமன் வனவாசத்திலே தாடகை என்னும் அரக்கியை அழிக்கின்ற வீரனாகிறான். சீதாராமனாகிய ஜானகி வல்லபனை பாதம் பணிந்து போற்றுவோம். இப்போது ராஜீவ நேத்ராய.
राजीवनेत्राय राघवाय नमो नमो राजीवनेत्राय राघवाय नमो सौजन्यनिलयाय जानकीशाय 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 राजीवनेत्राय राघवाय नमो नमो दशरथ तनुजाय ताटक दमनाय कुशिक संभव यज्ञ गोपनाय दशरथ तनुजाय ताटक दमनाय कुशिक संभव यज्ञ गोपनाय दशरथ तनुजाय ताटक दमनाय कुशिक संभव यज्ञ गोपनाय पशुपति महाधनुर्भंजनाय नमो पशुपति महाधनुर्भंजनाय नमो विशद भार्गव राम विजयकरणाय विशद भार्गव राम विजयकरणाय राजीवनेत्राय राघवाय नमो सौजन्यनिलयाय जानकीशाय राजीवनेत्राय राघवाय नमो सौजन्यनिलयाय जानकीशाय राजीवनेत्राय राघवाय नमो 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 हरित धर्माय शूर्पणखांग हरणाय हरित धर्माय शूर्पणखांग हरणाय खरदूषणादिरिपु खण्डनाय खरदूषणादिरिपु खण्डनाय तरणि संभव सैन्य रक्षकाय नमो तरणि संभव सैन्य रक्षकाय नमो निरुपम महावारी निधि बंधनाय निरुपम महावारी
राजीव नेत्राय राघवाय नमो सौजन्यनिलयाय जानकीशाय राजीव नेत्राय राघवाय नमो 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 हतरावणाय संयमीनाथ वरदाय अतुलित अयोध्यापुराधीशाय हतरावणाय संयमीनाथ वरदाय अतुलित अयोध्यापुराधीशाय हितकर श्री वेंकटेश्वर नमो सौजन्य निलयाय जानकीशाय राजीव नेत्राय राघवाय नमो सौजन्य निलयाय जानकीशाय राजीव नेत्राय राघवाय नमो 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 நிகழ்ச்சியின் இறுதியில் ஆடப்படும் தில்லானா. ஹிந்தோள ராகத்தில் அமைந்த தில்லானா நிகழ்ச்சியின் 5வது உருப்படி, இறுதியானதும் கூட. 5 முகங்களை கொண்ட தீபம் எப்படி இருளை போக்கி பிரகாசிக்குமோ அதுபோல 5 புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்களையும் பகவானின் சிந்தையில் ஒடுக்கி நாட்டியம் என்ற ஸ்தம்பத்தில் ஸ்தாபித்து பகவானுக்காகவே அர்ப்பணம் செய்யப்படும் தில்லானா இப்போது. Nita
da
మహిమలనునే పొగడి పొగడి నిల్నే సదా భజన చేసి మై మరచితిని నీదు మహిమలనునే పొగడి పొగడి నిల్నే సదా భజన చేసి మై మరచితిని శ్రీకాంచీపురి వెలయు కామాక్షి కటాక్షిల్చి కరుణ జూడవౌమా శ్రీ కాంచీపురి వెలయు కామాక్షి కటాక్షిల్చి కరుణ జూడవౌమా సాకు చేకు తకిటగా మదని సగ సదనం తజం దరు నిధిస సాధిదమ తగజనుతో నృతాదితో నృతాదితో తను 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 దీప్ తకిట తాగదీది తకిట తాగ మగ సనిదమ దని సగ మామ మద మద మగ సమ మనిద మద దని ద సాని గ సమగ సని దని దీతం కిటదగ దరి కిటతోం తగ్గ దీతం కిటదగ దరి కిటతోం తగ్గ దిక్కు దీతం కిటదగ దరి కిటతోం దీ తాన నన నాదృ దృ తాని తాని తుంద్ర తాని తుం తుం నాదృ తాని తుం తుంద్ర తాని తుం తనన తనది తాన నన నాదృ దృ తాని తాని తుంద్ర తాని తుం తుం నాదృ తాని తుం తుంద్ర తాని తుం తనన తనది తాన నన నాదృ దృ తాని తాని తుంద్ర తాని తుం తుం నాదృ తాని తుం తుంద్ర తాని తుం తనన తనది ஸ்ரீராம் பஜன் மண்டலி சார்பில் இந்த நாட்டிய நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த எல்லா பெரியோர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். இந்த குழந்தைகள் நான் இன்னும் அறிமுகப்படுத்தலை, அவைக்கு அவங்களுடைய சமர்ப்பணம் முடிஞ்சதுக்கப்புறமா அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸ்வர்யா சுரேஷ், திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் 2 குழந்தைகளும் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்து
அங்கே வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து டான்ஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா பெருமைக்காக அப்படிங்கிறது ரெண்டாவது. நிறைய குழந்தைங்க வந்து இப்போது டைவர்ஷன் நிறையா இருக்குது. ஃபோன் வந்து ஸ்டடீஸே வந்து பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கிற இந்த நேரத்தில் கலையை வந்து பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவளுக்கெல்லாம் வந்து டான்ஸ் கற்றுக் கொடுத்துட்ருக்கான். டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூல்ஸ்லேயும் போய் நிறையா குழந்தைகளுக்கு கிளாஸ்லாம் எடுத்துட்டுருக்கா. எக்ஸாம்ஸும் அவள் பண்ணிகிட்ருக்கா, தியரியும் படிச்சுட்டுருக்கா. இதன் மூலமாக நம்ம சொசைட்டிக்கு நம்ம ஒரு டான்ஸ் கலை அப்படிங்கிறத நுண்கலையை வந்து பயிற்றுவிக்கணும், தானும் அதில் வந்து நிறையா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தைகளுக்கு இருந்ததுனால இந்த அளவு இவங்களால் ஆட முடிஞ்சது அப்படிங்கிறது. இது மகதி நாகராஜன். இவளும் இப்போ வந்து டான்ஸ் முடித்து 6 லெவல் டிப்ளமோ முடித்து 6வது லெவலில் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து அவங்க பாஸ் பண்ணி 6 லெவல் முடித்தாச்சு. இப்போ வந்து ஆயுர்வேதா படிச்சுட்டுருக்கா. இவளும் வந்து இப்போது விஜயதசமியிலேருந்து கிளாஸ் துவக்கி சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நாட்டியம் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னா தான் கற்றுக்கிட்டதை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதோடைய நோக்கம். இவ்வளோ பெரிய சபையில் 36 வருஷமாக நடக்கிற இந்த பஜனை சம்பிரதாயத்தில் எவ்வளோ பெரியவாள்லாம் இங்கே வந்து பாடியிருப்பா. இந்த 36 வருஷம் ஒரு பஜனையை வந்து கடந்து வர்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த தொடர் பயணத்தில் எங்களுக்கும் திருப்பூர் இங்கே எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனாலும் திருப்பூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்து பரதம் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு சங்கல்பம் இன்றைக்கி இருக்குது. அதுவும் இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் எங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய வாய்ப்பை வந்து பகவான் எங்களுக்கு கொடுத்துருக்கார். அதுக்கு நாங்கள் ரொம்ப உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். சுந்தரம் சார் அவர்களுக்கு எங்களுடைய தனிப்பட்ட நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். இவாளை நமக்கு டைரெக்டாக தெரியாது. இந்த மாமியோட அப்பா எஸ்விஎஸ் மணி அப்படின்னு அவர் கேட்ரிங் வச்சுருக்கார். அவர் தொடர்ந்து 2 வருஷமாக நமக்கு உஞ்சூர்த்தி நடத்துறதுக்கு ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கார். அவர் மூலியமாக தான் இவாளுடைய இது. அதனால் அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது குழந்தைகளுக்கு ராமன் சாரும் சந்திரசேகர் சாரும் இப்போ மொமெண்டோ கொடுப்பா. அதுக்கு முன்னாடி அவள் 2 பேரும் அவளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஏன் இதை வந்து பேச வந்தேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு வெளிநாட்டில் ஃபாரினில் எங்கேயாவது இருக்கோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்காரு யாரையாவது ஒருத்தரை பார்க்குறோம். அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறோம். அந்த நிகழ்ச்சி ரொம்ப நன்னா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி இந்த குழந்தைகள் திருப்பூர்லேருந்து வந்திருக்க இந்த குழந்தைகளை பார்த்து இவங்களுடைய இந்த நடனம் நன்னா இருந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்கிறதுக்கு பின்னாடி காரணம் சொல்கிறேன். சாதாரணமாக செக்ரட்டரி சார் வந்து எப்பொழுதுமே பஜனை சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது சொற்பொழிவு சம்மந்தமாக இல்லை வேறு இந்த மாதிரி சின்ன சின்ன மேடை கச்சேரிகள் இந்த மாதிரி நடத்தி தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்மளுடைய ஆஸ்தான வித்வான் நம்ம நாட்டியாலயா ரேவதி முத்துசாமி அவங்களுடையது வருஷம் நம்ம இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல வேறு இன்னொரு இடத்துலேருந்து வந்து இதே மாதிரி நாட்டியத்தில் இருக்கவாளை கொண்டு வந்து இங்கே அவளுடைய நிகழ்ச்சியை நடத்தினதில் நம்ம செக்ரட்டரிக்கு நம்ம முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து நிறையா வெளியிலேருந்து கொண்டு வந்து சின்ன சின்ன கலைஞர்கள்லாம் கொண்டு வந்து நம்ம வந்து பாராட்டி செஞ்சுருக்கோம். ஆனால் நாட்டியத்தில் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இதுதான் முதல் தடவை. நான் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த 2 குழந்தையரும் ரொம்ப நன்னாவே ஆடினா. பொதுவாகவே மேடை பஜனை இருந்ததுன்னா அதுக்கு வேணும் அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் தேவையில்லை, வேணும் உட்காந்து பாடிட்டு போயிடுவா. நாட்டியமாக இருந்தால் பின்னாடி செட்டிங்ஸ் இருந்தால் போதும். ஆனால் ஒரு டான்ஸுன்னு சொன்னால் அதுக்கு அந்த ஒலி இந்த அமைப்பெல்லாம் இருந்தால் தான் ரொம்ப நன்னா இருக்கும். அதாவது இயற்கையாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டாக நன்னா இருக்கும். ஆனால் அப்படி இந்த மாதிரி எந்த ஒலி இல்லாமல் சாதாரணமாக அந்த 2 குழந்தைகள் பின்னாடி பேக்ரவுண்டில் ராமபிரானன் அந்த படத்தை மட்டும் வச்சுட்டு வேறு எந்த விதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் அவளுக்கு நன்னா ஆடினா அவளுக்கு நம்மளுடைய பாராட்டுதல்கள். இன்னொன்று, சாதாரணமாக இந்த மாதிரி பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு குழுவாக தான் வந்து வெளியூரில் போய் நடத்தும்போது எல்லாம் நடத்துவா. அது வந்து இன்னும் கொஞ்சம் நன்னாவே தெரியும் குழுவாக நடனம் பண்ணும்போது. அந்த மாதிரி இல்லாமல் 2 குழந்தைகள் வந்து அவளுடைய திறமையை நம்மக்கிட்ட காமிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால்
நம்ம அதுக்காக ரொம்ப பெருமைப்படுறோம். பொதுவாக சொல்லுவா, கொல்லம் வீதியில் போய் இது இரும்பு விற்கிற மாதிரி, பூக்கார வீதியில் போய் புஷ்பம் விற்கிற மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி புஷ்பம் விற்றானா அவளுக்கு ஒரு திறமை. அந்த மாதிரி நம்ம எப்பொழுதுமே வருஷா வருஷம் இந்த ஸ்ரீரங்க நாட்டியாருடைய அந்த டான்ஸை பார்த்து அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலையும் இவங்க அவளுடைய திறமையை காமிச்சிருக்கா அப்படின்னா அதுக்காக அவளுக்கு நம்மளுடைய நன்றியும் பாராட்டத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணின நம்ம செக்ரட்டரிக்கும் நம்ம எல்லாருடைய சார்பிலையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். 36வது ஆண்டு ஸ்ரீராம் பஜன் மண்டி ராதா கல்யாண மகோத்சவத்தில் அருமையாக பரதநாட்டியம் ஆடி நம்மளை எல்லாம் மகிழ்த்தோருக்கு எல்லோரும் கைதட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் முக்கியமாக எல்லோரும் பஜனை சம்பிரதாயத்திலேருந்து தோடைமங்கலம் பஜனையாக தான் கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அதை பரதநாட்டியமாக கேட்டிருக்கோம். அதுக்கு எல்லோரும் ஒரு கை தட்டலாம். ஆனால் ரொம்ப அழகாக அமக்கலமாக நல்லா 2 பேரும் டான்ஸ் ஆடியிருக்கா, பரதநாட்டியம் ஆடியிருக்கா. அவள் 2 பேருக்கும் ஸ்ரீராம் பஜன் மண்டலி சார்பாகவும் இங்கு உள்ள பக்த சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன். நான் ஏன் வாலண்டியராக இதுக்கு நன்றி சொல்ல வந்தேன்னா அது ஒரு காரணம் இருக்குது. எனக்கும் திருப்பூருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் தொடர்பு இருந்தது. இப்போ தான் 20 வருஷமாக தொடர்பு இல்லை. அதனால் அந்த தொடர்பு இருக்கிறதுனால அங்கேயே வந்திருக்கக்கூடிய கலைஞர்களை பாராட்டணும்னு எனக்கு தோணித்து. அதுக்கு தான் செக்ரட்டரிகிட்ட கேட்டு அவர் பர்மிஷன் கொடுத்தார், வேறு ஒன்றும் இல்லை. இப்பொழுது ஸ்ரீ சந்திரசேகர் அவர்கள், உன் பேர் என்ன, செல்வி மகந்திக்கு மொமெண்டோ கொடுத்து நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வார். ஸ்ரீ ராமன் சார் அவர்கள் செல்வி ஐஸ்வர்யாவுக்கு மொமெண்டோ கொடுத்து நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வார். அப்படின்னு நம்ம